Hello friends, நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு டியூயல் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து நம்மளோட ஃபோனில் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி Snapseed அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டை மட்டும் பக்காவாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைன் 2 அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேரை வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்துட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகேன்னு இருக்க அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சென்டரில் உள்ள கெப்பாசிட்டி ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செகண்டோட ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ஸோ ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோன்னு வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு ஃபேட் அவுட்டான ஒரு லுக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக வந்துட்டு இது மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துக்கிறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியூ ரீட்ஸுக்கு போயிட்டு சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிவிட்டு ஸோ பழைய மாதிரியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு சின்னதாக இருக்கனால ஸோ நம்ம வந்துட்டு பக்காவாக ஜூம் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு நீங்களும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நீட்டாக எரேஸ் பண்ணுறீங்களோ ஃபோட்டோ வந்துட்டு அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டெக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பிரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டாட்ஜ் அண்ட் பர்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏரை வந்துட்டு -5 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கீழே வந்துட்டு ட்ரா பண்ணுற மாதிரி அந்த லெட்டருக்கு கீழே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிற இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காண்டி கீழே வந்துட்டு ஷேடோ மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஷேடோ மாதிரி நான் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரா பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஸ்க்ரீன் ஃபேஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே ஹேரில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு ஷார்ப்பனிங் ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.